ஹாய், இன்றைக்கி என்ன பண்ணுறோம், சிங்கிள் செல்லுக்குள்ளே மல்டிபிள் கேல்குலேஷன் பண்ணலாம். அதுவும் நம்ம வந்து பவர் கொரி, பவர் பேவட்டு, பவர் பிஐ இல்லாமல் அது எப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பவர் கொரி, பவர் பிஐயில் யூஸ் பண்ண சொல்ல நமக்கு வந்து மெமரி கம்மியாகும். அதே வந்து நம்ம எக்ஸல் யூஸ் பண்ண சொல்ல மெமரி அதிகமாகும். அந்த மெமரியெலாம் குறைக்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஜாயின் அந்த ஃபார்முலா இருக்குது. அது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரி கம்மியாக இருக்கும். நம்ம வந்து டேட்டா வந்து ஈஸியாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நான் ஈக்குவல் கொடுத்து லெட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே லோகான்னு கொடுத்துக்கிறேன் நேமு. அதுக்கடுத்து நேம் ஆஃப் வேல்யூவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டு இப்போ ஏற்கனவே இருக்குல்ல, அதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். கமா கொடுத்துட்டேன், ப்ராக்கெட் செமிகோலன் கமா அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்லாஷ் வந்து ரோ அப்படின்னோ கமா இன்க்ளூட் எம்டி செல் கொடுத்துட்டு நான் இங்கே கொடுத்துட்டு ப்ராக்கெட். இப்போ நான் இந்த இடத்துல லோகான்னு கொடுக்குறேன் பாருங்கள். லோகான்னு கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாமே அந்த டேபிள் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போது வந்து நான் இங்கே இன்னொரு என்ன பண்ண போகிறேன், கேல்குலேஷன் பண்ண போகிறேன். இங்கே ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னு கொடுத்து நேம் ஆஃப் கேல்குலேஷன் வந்து ட்ராப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ட்ராப்பு ப்ராக்கெட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து எனக்கு எது வேணும். இப்போது நான் இங்கே லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கேன், லோகான்னு கொடுத்துருக்கேன். அந்த நேம் தான் கொடுக்கணும் இங்கே லோகா. ஏன்னா அதுக்குள்ளேயே தான் ஒர்க் பண்ணுறோம் அதால். ஏன்னா எனக்கு காலம் மட்டும்தான் வேணாம். அப்போது 5 காலம் வேணாம். அதுக்கடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஏ கொடுத்துட்டேன். ஏன்னு கொடுத்தோன்னா இப்போது அதில் அந்த லாஸ்ட்டாக நம்ம என்ன கேல்குலேஷன் பண்ணுறோமோ அது வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து வந்து கேல்குலேஷன் நாங்கள் பின்னு கொடுத்தேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே சூஸ் கால் என்ன பண்ண போகிறேன், சூஸ் கால்ஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எதுலேருந்து சூஸ் பண்ண போகிறேன், லோகான்ற நேம் வந்து சூஸ் பண்ண போகிறேன். எத்தனாவது காலம் வந்து நான் பண்ண போகிறேன், 3வது காலம் 3 கொடுத்துட்டு கமா என்ன பண்ண போகிறேன், இங்கே பின்னு கொடுத்தனா பாருங்கள், என்டர். இப்போ அதுக்குள்ளே டேட்டா மட்டும்தான் இதில் வரும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ எஸ்டாக் இருக்குல்ல, நீங்கள் சிம்பிளாக பாருங்கள். இது 2 காலம் எனக்கு வேணும்னா நம்மள எஸ்டாக் கொடுத்துங்க. என்ன பண்ணுங்க, பி கமா ஏ கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா பியில் இருக்க டேட்டாவும் ஏல இருக்க டேட்டா மட்டும்தான் இங்கே ஷோ ஆகும். இதேமாரி நம்ம வந்து இப்போது இதில் போய்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இங்கே டெலிட் பண்ணாலும் இது பண்ணாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, ஈஸியாக வந்து இதாகும். இப்போ வந்து நம்ம வேறு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து ஃபார்முலா இருக்கும், இங்கே டெலிட் பண்ணிடலாம். இதில் வந்து டெலிட் பண்ண முடியாது. இதுதான் இதில் அட்வான்ஸாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே சீன்ற ஒரு நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டு லோகா 1ன்னு கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இஃப் என்ஏ ஒரு ஃபார்முலா இருக்குது, அது இஃப் என்ஏ பயன்படுத்தி 2 கால் பண்ண போகிறேன். இப்போது காலம் வைஸ் இருக்க டேட்டா எல்லாம் வந்து சிங்கிள் காலத்தை மாற்றி எடுத்துன்னு வர போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், இஃப் என்ஏ கொடுத்துங்க, ப்ராக்கெட் இஃப் என்ஏ கொடுத்துரும். இப்போது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்றது வந்து எனக்கு வந்து பி வேணும். இப்போது கொடுத்துட்டு நான் பண்ண போகிறேன் கமா இங்கே
லோகா 1ன்னு கொடுக்க போகிறேன். லோகா 1ன்னு கொடுத்தா உங்களுக்கு எப்படி வருதுன்னு மட்டும் பார்த்துங்க. இப்போது டேட்டா வந்து எல்லாமே வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இது எல்லாமே வந்து இப்போது இங்கே நான் என்ன பண்ணுவேன், டு கால். இப்போது நான் என்ன பண்ணுவேன், இங்கே பி ஏ என்டர். இப்போது டேக்னு வந்துடும். இப்போ வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கே டு கால் கொடுத்துட்டு பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போது என்டர் குத்தினா இப்போது டேக்லாம் வந்துடும், பிராக்கெட் வந்துடும். இப்போது எல்லாமே சிங்கிள் காலத்தில் வந்துடும். இப்போ வந்து இந்த இருக்குல்ல அந்த காலத்தை வந்து எப்படி எடுத்துன்னு தான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதில் லோகான்னு கொடுத்துடும்.